முன்னாடி எப்படி இருக்கு காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சேன். இதுக்கப்புறம் எப்படி இருக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அண்ட் நல்லா பண்ணாங்கன்னா உங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். கிராமத்துல நிறைய தீவனம் அதுவும் தூக்கிட்டு வருது, பயங்கரமா அந்த புழுதி பறக்கிற ஏரியால ஓடுறதுனால கார் எப்பவுமே டர்ட்டியா தான் இருக்கும். ஸோ அதை எப்படி அவங்க கிளீன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உள்ள இந்த லிப்ஸ்டிக்லாம் வருது. என்னோட லிப்ஸ்டிக் காண போன லிப்ஸ்டிக் இப்போ பாருங்க. நிறைய கார்ஸ் வந்துருக்கு இங்க. வாட்டர் வாஷ், சம் வந்து அவுட்டர் வாஷ் மட்டும், சிலது வந்து அண்டர் வாஷ் பிளஸ் ஃபுல் வாஷ், அப்புறம் இன்டீரியர். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ். நாங்கள் வந்தப்போ ஒன்றும் ரெண்டு வருஷம் வந்து எல்லாத்தையுமே அப்படியே செக்ரிகேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அவ்வளோ டர்ட்டியா இருக்கு பாருங்க காரு. இப்போ புதுசு பாருங்க அப்படியே மேலே ஏற்றுறாங்க. எல்லாம் சோப்பு வாட்டர் மாதிரி ஏதோ அடிக்கிறாங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்து பாருங்க அந்த பைப்ல. இது அண்டர் வாட்டர் போல, அண்டர் பாடி வாஷ் போல. இது வந்து அண்டர் பாடி ஆயில் அப்ளை பண்றாங்க. இது பண்றதுனால நிறைய ரஸ்ட், ஃபியூச்சரா ஆல்ரெடி ரஸ்ட் ஆயிருக்காரு, அதான் விஷயம். பட் இன்னும் ரஸ்ட் ஆகாம தடுக்குமா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் அங்க நின்றுட்டு இருந்தது, இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ தேர்ட் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அங்க போய் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வாட்டர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க பயங்கரமா. அப்புறம் ஒருத்தர் வந்து பின்னாடி ஒரு பக்கெட் வச்சுட்டு உள்ள ஃபுல்லா அப்படியே கிளீன் பண்றாரு. முன்னாடி இருக்கிறவர் வந்து ஓபன் பண்ணி அது உள்ள எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க. அது உள்ள தண்ணி படலாமா, ஒன்னும் ஆகாதா? காரோட டாப்பை கூட நல்லா வாஷ் பண்றாங்க பாருங்க. அழகா அந்த பையன் அந்த டயர் மேல ஏறி நின்று அழகா வாஷ் பண்றான் பாருங்க. ஃபோம் வாஷ் ரொம்ப பிடிக்கும் பாக்கிறதுக்கு. அழகா ஸ்னோ மாதிரி கியூட்டா வருது பாருங்க. அதை கூட உடைக்கிறாங்க. நம்ம கார் கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க நார்மல் துணியை வச்சு கிளீன் பண்றாரு. Yeah, so how was your experience with the car detailing? So வந்து உங்க வீடியோ நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு விசிபிளாகவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நூக்கன்கான இது பேசிக் வாஷ் தான். பேசிக் வாஷ்ல மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ அது ஃபுல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இன்டீரியர் எக்ஸ்டீரியர். ஆமா, நாங்கள் ஒரு 6+ இயர்ஸ் தான் இங்கே தான் எல்லா காரும் இங்கே தான் கொடுக்குறோம். காரு அப்புறம் வேன் எல்லாமே இங்கே தான் வரும். வந்து தாய்மஹால் ஆப்போசிட் தேவகோட்டை, ராம்நகர் தேவகோட்டை. ஓகே, தேங்க் யூ. கதம் கதம் இதுவே ஆரம்பம்.